பாரதத்துல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்த சதி. இன்னொன்னு அமைதியா இருக்கிற காஷ்மீரத்தை மீண்டும் பயங்கரவாதத்தின் பக்கம் கொண்டு போவதற்கான ஒரு வேலை. பாகிஸ்தான்ல இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நிகழ்த்திய பிறகு அவர்கள் என்ன பேசினாங்க? பிலாவர் பூட்டோ என்ன பேசினாரு? சிந்து நதியில நீங்க தண்ணீர் தராவிட்டால் அந்த நதியில் ரத்தம் ஓடுங்கிறார். திருப்பி அடிப்போம்னு அடிப்போம். நீங்கள் எண்ணி கூட பார்த்திராத விதத்தில், கற்பனை செய்யாத ஒரு விதத்தில் அந்த அடி இருக்கும்னா நிச்சயமா அந்த அடி இருக்கும். அப்ப பாகிஸ்தான்காரன் கண்ணீர் வெடிச்சா, பாகிஸ்தான் பொம்பளை கண்ணீர் வெடிச்சா தான் இங்க இருக்கிற சில பரதேசிகளுக்கு அது கவலையா தெரியும். அது பெரிய மனிதநேயம் பேசுவார்களே தவிர, என் பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு ஆண்களையும் மதத்தின் பெயரால் கொண்ட அந்த பயங்கரவாதிகளை, அந்த பயங்கரவாத தேசத்தினுடைய ஒரு நபரும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தா அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நாங்க என்ன பார்வை பார்க்கிறோம்னா, இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இவர்கள் பார்த்தீர்களா பாகிஸ்தானியர்களை கொல்லணும்ன்றாங்க, இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை விரட்டுகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. பாகிஸ்தானை விரட்ட வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் பாகிஸ்தான் நம்முடைய எதிரி. திருமாவளவனுடைய நோக்கம் என்ன? திருமாவளவனுக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிற இங்க இருக்கிற மக்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்தின் பக்கம் கொண்டு செல்லணும். அதுதான் நோக்கம். வெளிப்படையாக சொல்றாங்க. காங்கிரஸ் கடந்த காலத்தில் சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அவர்கள் எடுக்கவே இல்லை, எடுக்கணுன்ற நிலையும் கிடையாது. ராகுல் காந்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதிவாரி ஏப்பா நீ 10 வருஷம் இருந்தீங்களா உங்க கவர்மெண்ட், ஏன் எடுக்கல? என்ன தமிழக மக்களை கேன பையனா ஐயா ஸ்டாலின் நினைச்சிட்டாரா என்ன? அவர் பாட்டுக்கு என்னமோ நாங்க 234 தொகுதியும் வந்துருவோம்னா வந்துருவீங்களா? நீங்க பார்க்கத்தானே போவீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினரணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். ஆக்சுவலாக இப்போ எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே பாகிஸ்தானோட நம்ம போர் புரிகிறோம், அவங்களை அட்டாக் பண்ணுறோம், டெரரிஸ்ட்லாம் தூக்குறோம், எல்லாமே ஓகே சார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள், அதாவது கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவங்க ஆகட்டும், இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்களாகட்டும், ஏன் சின்ன குழந்தை டெல்லியில் ஒரு சின்ன குழந்தை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்தது, இல்லை அதெல்லாம் முடியாது நீ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிற நிர்பந்த அளவுக்கு என்ன சார்? அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப மனசு இலகி இல்லாதவங்களா? தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்பு வெறுப்பு என்பது வேறு, ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்கு எதிராக எடுக்கிற முடிவுகளும் நடவடிக்கைகள் என்பது வேறு. இது ரெண்டையுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்போது பாகிஸ்தானிலிருந்து கடந்த காலத்தில் நிறைய மருத்துவ உபகரணங்கள் தேவைகளுக்காக அல்லது மருத்துவ உதவிகளுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் உதவி செஞ்சுருக்கிறோம். கோவிட் காலத்தில் பாகிஸ்தான் உட்பட பல இஸ்லாமிய நாடுகளுக்கு எந்தவித தொகையும் பெறாமல் இலவசமாக நாம் மருந்து அனுப்பி உயிர் காத்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு மனிதநேயம். ஒரு அரசு தன்னை அண்டி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளிடத்தில் ஒரு சுமூக உறவை மேற்கொள்ளணும் என்பதற்காக செய்கிற ஒரு மனிதநேய பணியாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை அழிக்க வேண்டும், பாரதம் வளர்ச்சி மிகு பாதையில் செல்லக்கூடாது, குறிப்பாக காஷ்மீரிய மக்கள் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது அந்த மக்களை, 1 கோடி அங்கு வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மீண்டும் தீவிரவாதத்தின் பக்கம் இழுத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அப்பாவி இந்துக்களை கொலை செய்து, ஒரு பக்கம் பாரதத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்த சதி, இன்னொன்று அமைதியாக இருக்கிற காஷ்மீரத்தை மீண்டும் பயங்கரவாதத்தின் பக்கம் கொண்டு போவதற்கான ஒரு வேலை. அதை தாண்டி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பதில் அப்பாவிகளையும் நாங்கள் கொலை செய்வோம் என்ற மிக கொடூரமான முடிவு. இதை பாரதம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய உடல்நிலை முடியலை, தனிப்பட்ட ஒருத்தருக்கு நோய்க்காக வந்திருக்கிறாங்க, அல்லது கடந்த காலங்களில் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாரதத்தில் இருக்கிற ஆணையோ பெண்ணையோ திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அதனால் நாம் சகிச்சுக்குவோம் என்ற முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இது தேசம் சார்ந்த பிரச்சனை. தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் வளர்ச்சி, தேசத்தின் இறையாண்மைக்கு எதிராக யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து நின்றால் அவர்களை வேறு இருக்கணும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பாகிஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நிகழ்த்திய பிறகு அவர்கள் என்ன பேசினாங்க? பிலாவர் பூட்டோ என்ன பேசினாரு? சிந்து நதியில் நீங்கள் தண்ணீர் தராவிட்டால் அந்த நதியில் ரத்தம் ஓடுன்றார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு திமிர்த்தனமான பேச்சு! நீங்கள் பயங்கரவாதத்தையும் நடத்துவீங்க, அந்த பயங்கரவாதத்துக்கு ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது போன்று உங்களை தண்டிப்பதற்கு முதல் கட்ட நடவடிக்கையாக சிந்து நதி நீரை நிறுத்தினா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு அரசு பாகிஸ்தானில்
இல்லை எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு நீங்கள் வழக்கம் போல சொல்கிற பொய்யை தாண்டி யாரெல்லாம் சம்மந்தப்பட்டார்களோ அந்த தீவிரவாதிகளை நீங்கள் ஒப்படைச்சிருக்கணும். அல்லது லஷ்கரே தொய்பா என்கிற அந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான் மண்ணில் இருக்கிறது என்றால் முதல்ல நீங்கள் ஏவுகணை தாக்குதல் அங்கே நடத்தி அவர்களை கொண்டிருக்கணும் அல்லது கைது செய்திருக்கணும். ஒரு வலிமையான முடிவு எடுத்திருக்கணும். நீங்கள் இது எதையுமே எடுக்காம அப்பாவிகளை கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு ஒரு தேசமே கொதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அரசு, இந்த பாகிஸ்தான் என்கிற ஆணவ போக்குள்ள ஆட்சியாளர்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுக்கு அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்யணும், போராட்டத்தை அறிவிக்கணுன்ற அடிப்படையில் தான் நாம் குடிநீரை நிறுத்துறோம். ஆனால் அவர்கள் புரியல பாருங்க, திரும்பவும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பேச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் என்ன பேசுகிறார், எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது, நாங்கள் அணு ஆயுதத்தை போட்டு பரிசீலிப்போம், நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டோம். என்ன நீ பயமுறுத்துறீங்களா? பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்தக்கூடிய வேலையை பார்த்தால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா செய்வார். திருப்பி அடிப்போம்னு அடிப்போம். நீங்கள் எண்ணிக்கூட பார்த்திராத விதத்தில், கற்பனை செய்யாத விதத்தில் அந்த அடி இருக்கும்னா நிச்சயமா அந்த அடி இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே வேளையில் இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் அதிகமாக காஷ்மீரத்தில் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 370க்கு முன்னால காஷ்மீர்ல உள்ள சட்டம் என்ன அப்படின்னா, காஷ்மீரிய பெண்கள் நீங்க மற்ற மாநிலத்தில் உள்ள, நம்ம பாரதத்தில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள பெண்களை, ஆண்களை திருமணம் முடிக்கக்கூடாது. ஆனா பாகிஸ்தான்ல உள்ள ஆண்களை, பெண்களை திருமணம் முடிச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு காஷ்மீரிய பெண்கள் பாரதத்தில் உள்ள எந்த மாநிலத்தின் ஆணையோ பெண்ணையோ திருமணம் முடிக்கலான்னு இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நாம் பாரதத்தின் ஒருதாய் மக்களா இருக்கிறோம். ஆர்டிகல் 370 நீக்குவதற்கு முன்னால் உள்ள சட்டம் என்ன, அங்கு உள்ள பெண்கள் மற்ற மாநிலங்களில் உள்ள பெண்களை அல்லது ஆண்களை திருமணம் முடித்தால் அவர்களுக்கு அங்க இருக்கிற சொத்துக்கள், குடியுரிமை, அந்த தனிப்பட்ட சட்டங்கள் எதுவுமே செல்லாம போயிடும். ஆனா நம்மளை கொல்லணும்னு நினைக்கிற, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற பாகிஸ்தான்ல உள்ள ஒரு ஆண் காஷ்மீர்ல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி காஷ்மீரில் உள்ள ஒரு ஆண் பாகிஸ்தான்ல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். இப்படித்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நடவடிக்கை நடந்த பிறகும் கூட முறையாக யாரெல்லாம் இங்கே பாரதத்தில் தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் குடியுரிமை பெறணுமா வேண்டாமா? இங்கே ஒரு ஆண் இருக்கிறாரு, நீங்கள் பாகிஸ்தானில் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறீங்க, குடியுரிமை பெறணும், பெறலை. குடியுரிமை பெறாமல் இருந்ததை தாண்டி நீங்கள் சதிகாரர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் மறைமுகமாக. இதெல்லாம் அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இனிமேற்கொண்டு பாகிஸ்தானியர்களை இங்கே வைக்க முடியாதுன்ற ஒரு முடிவு எடுக்கும். எதுக்காக எடுக்கிறோம்? கடந்த காலத்தில் எவ்வளவோ உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அந்த நாடும் பாரதத்திற்கு எதிராக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களில் பல பேர் பாரதத்துக்குள்ளே இருந்து கொண்டு சதி செய்கிறார்கள் என்றால் அப்போ நீங்க களை எடுக்கணும். களை எடுக்கக்கூடிய அந்த வேலையில இவர் நல்லவர், அவர் கெட்டவர்லாம் நீங்க பார்க்க முடியாது. மொத்தமாக சரி செய்யணும் அதை. அதனால இங்க தேசத்துல இனி பாகிஸ்தானியர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து எல்லா பாகிஸ்தானியும் அனுப்புறோம். இப்ப என்ன ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னா, குழந்தைய வச்சுக்கிட்டு அழுகிறது, ஆஸ்பத்திரியில் இல்லைன்னு பண்றது, இந்த பார்த்தீர்களான்னு இங்க இருக்கிற பாரதத்தில் உள்ள ஒரு சில தலைவர்கள் இப்படியா செய்யறது ஒரு அரசு? அந்த ஆட்சியாளர்கள் செய்த அந்த கொடுமைக்கு அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பாதியிலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. கணவனை விட்டு மனைவி பிரிந்து போகிறார், மனைவியை விட்டு கணவன் பிரிந்து போறாரு, குழந்தைகள் அழுதுகிட்டு போறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. நான் கேட்கிறேன், இப்படியெல்லாம் நீங்க கருணை காட்டுகிறீர்கள் இந்த பாகிஸ்தானிய பயங்கரவாத கும்பலுக்கும் அல்லது அதை ஆதரித்து மௌனம் காத்தக்கூடிய இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம பாரதத்தில் 26 பேர் அப்பாவிகள் சுற்றுலா பயணிக்கு சென்ற நம்முடைய இந்து சொந்தங்கள் ஒவ்வொருத்தரையா சுட்டு சுட்டு மதத்தின் பெயரால் கொன்னான அந்த குடும்பங்களில் எத்தனை குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை உறவுகளை இழந்து அவர்கள் எவ்வளவு பேர் கவலையிலும் கஷ்டத்திலும் வேதனையில் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிம்பத்தியா தெரியலையா? அதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியல? அப்ப பாகிஸ்தான்காரன் கண்ணீர் வெடிச்சா, பாகிஸ்தான் பொம்பளை கண்ணீர் வெடிச்சா தான் இங்க இருக்கிற சில பரதேசிகளுக்கு அது கவலையா தெரியும். அது பெரிய மனிதநேயம் பேசுவார்களே தவிர, என் பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு ஆண்களையும் மதத்தின் பெயரால் கொண்ட அந்த பயங்கரவாதிகளை, அந்த பயங்கரவாத தேசத்தினுடைய ஒரு நபரும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தா அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன மனிதநேயம் வேண்டி கிடக்குது? எங்களுக்கு தேவையில்லை பாகிஸ்தான் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதே வேளையில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க சொல்றீங்கல்ல
இந்த பாகிஸ்தான் உள்ள எல்லாரையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த மண்ணிற்காக பாடுபட்டவர்களுக்கு மரியாதையும் வழங்குறோம். முத்தசிர் அகமது அப்படின்னு சொல்ற ஒரு இஸ்லாமியர், அவர் இராணுவத்தில் இருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுவதில் உயிர் நீத்துகிறார். இந்த தேசத்துக்காக உயிர் நீத்த ஒரு இஸ்லாமியனாக அவர் இராணுவத்தில் உயிர் நீத்த உடனே நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு போய் அந்த குடும்பத்தாருக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தார். இப்ப என்ன விஷயம்னா, அந்த முத்தசீருடைய அப்பா பாரத தேசத்தில் உள்ளவர், அம்மா 40 வருஷத்துக்கு முன்னால பாகிஸ்தான்ல இருந்து திருமணம் முடிச்சவங்க. இப்ப அவங்களும் வெளியேறணும். இப்ப அவங்க வெளியேறக்கூடிய சூழல்ல பாரதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் வெளியேற தேவையில்லை. ஏன்? என் தேசத்திற்காக உயிர் கொடுத்த ஒரு ராணுவ வீரனின் தாய். அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். நாங்க எப்படி பார்க்கிறோம்? அந்த அம்மா பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கலாம், பாரத தேசத்திலிருந்து இப்ப எல்லோரும் வெளியேற்றப்படுவது போன்று அவர்களும் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த தேசத்தின் மண்ணின் ஒவ்வொரு நபர்களை காப்பாற்றுவதற்கு உயிர் கொடுத்த ஒரு மாவீரனின் தாய் நீங்க தாராளமா இந்த தேசத்தில் இருக்கலாம்னு சொல்றோம். இதுதான் பாரதம். அப்ப இந்த மண்ணின் மீது அக்கறை, இந்த மண்ணின் மீது, பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது உங்களுக்கு மதிப்பும் மாண்பும் மரியாதையும் இருந்தா இந்த மண் அனைவரையும் அரவணைக்கிற மண். அதுதான் பாரத தாயினுடைய மிகப்பெரிய புகழ். ஆனா இந்த மண்ணுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய, இந்த மண்ணை அவமதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அது பாகிஸ்தானிய குடிமக்களாக இருந்தாலும், பாகிஸ்தானிய இராணுவமா இருந்தாலும், பாகிஸ்தானிய அதிகாரிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம். அதில் நாங்கள் கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் நோ மெர்சி தான், கவலையே கிடையாது எங்களுக்கு. இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு கருணை காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் சார். ஆனால் சார் நீங்கள் சொல்லும்போது இது மதத்தை வச்சு தான் இந்த பயங்கரவாதம் நடந்திருக்கு அப்படின்ட்டு, ஆனால் திருமாவளவன் சொல்லும்போது இது மதம் சார்ந்த விஷயமே இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் காஷ்மீர் வந்தீங்கன்னா அவள் தான் பார்த்துங்க சுற்றுலாத்தலம்லாம் அப்படின்ற மாதிரி விஷயம் பேசுறாரு சார். எந்த அடிப்படையில் அப்படி வைக்கிறாரு குற்றச்சாட்டை? இங்கே பாருங்க, திருமாவளவனுக்கும் அதே போன்று ஏக்நாத் ஷிண்டேன்னு சொல்ற மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வர், இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கு, அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திருமாவளவன் என்ன சொல்றாரு? காஷ்மீருக்கு மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொல்ற அதே நேரத்தில் பாகிஸ்தானிய மக்களுக்காகவும் நான் பரிதவிக்கிறேன்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே ஹிந்துத்துவா என்கிற உறுதியான கொள்கையில் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு? ஆதில் ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் 26 இந்துக்களை கொலை செய்யும் போது அந்த தீவிரவாதிகளை தடுத்து, தீவிரவாதிகளிடத்திலிருந்து AK-47 கையில் இருந்து பறிக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடும் போது இன்னொரு தீவிரவாதி என்ன செய்யறான்? அவர் 3 முறை சுட்டுக் கொள்றான். அந்த ஆதில் ஹுசைனுக்கு ஏக்நாத் ஷிண்டே சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் நான் அந்த குடும்பத்திற்கு தருகிறேன். பாத்தீங்களா? அப்ப நாங்க என்ன பார்வை பார்க்கிறோம்னா, இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இவர்கள் பார்த்தீர்களா பாகிஸ்தானியர்களை கொல்லணும்ன்றாங்க, இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை விரட்டுகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. பாகிஸ்தானை விரட்ட வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் பாகிஸ்தான் நம்முடைய எதிரி. அதே நேரத்தில் ஒரு பாரத தாயின் பிள்ளையா ஒரு இஸ்லாமியன் ஆதில் ஹுசைன் ஷா நம்முடைய இந்து சொந்தங்களை காப்பாற்றுவதற்கு போராடி அந்த தீவிரவாதிகள் மூலமாக கொல்லப்படுகிறான் என்றால் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் தரேன் அதே ஏக்நாத் ஷிண்டே தான் சொல்றாரு. அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய கூட்டணியில் உள்ளவர்களோ இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற பாகுபாடே நாங்க பார்க்கல. பாகிஸ்தான் என்பது அது எங்களுக்கு எதிரி நாடு. அதுல ஏன் போய் நீங்க இங்க உள்ள இஸ்லாமியர்களை கனெக்ட் பண்றீங்க? இங்க உள்ள இஸ்லாமியர்கள் என்பவர்கள் நம் மண்ணின் மக்கள், நம்முடைய இந்துக்களுடைய உறவுகள். இந்த மண்ணில் பூர்வீக குடிமக்களாக இருந்த இந்துக்களில் இருந்துதான் அவர்கள் மதம் மாறி இஸ்லாமிய நம்பிக்கைக்கு போனார்களே தவிர அவர்கள் பாகிஸ்தானியர்கள் கிடையாது. இந்த மண் வேண்டாம் என்று போன துரோகிகள், எதிரிகள் தான் பாகிஸ்தானியர்கள். இந்த மண்ணு தான் வேணும், இங்க வாழ்வோம், இங்க தான் மரணிப்போம் சொன்ன அந்த ஆதில் ஹுசைன் ஷாவுக்கு சிவசேனாவுடைய தலைவர் ஏக்நாத் ஷிண்டே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாருன்னா எதுக்கு தராரு? தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, நம் உறவுகளை காப்பாற்றுவதற்காக ஒரு இஸ்லாமியன் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் குடும்பம் கவலைப்படக்கூடாது. அதுதான் எங்க நோக்கம். முகமது முத்தசீர் இருக்கிறாரு, 2022 ராணுவத்தில் இருந்து கொண்டு தீவிரவாதிகள் பாகிஸ்தானை எதிர்த்து போராடி அதில் கொல்லப்பட்டார். இன்னைக்கு அவருடைய தாய் பாகிஸ்தானுக்கு போகணுன்ற அந்த நிலையில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய பாரத அரசு சொல்லுகிறது வேண்டாம். ஏன்? இந்த மண்ணை காப்பதற்கு உங்கள் மகன் உயிரை இழந்திருக்கிறான், நீங்கள் இந்த மண்ணிலேயே இருங்கன்னு சொல்லி இருக்க வைக்கிறோம். அப்ப எங்களுடைய நோக்கம் என்பது எதிரிகளிடத்தில் கருணை காட்ட வேண்டிய அவசியம் அல்ல. அதே வேளையில் இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்கள் நாங்கள் பாதுகாப்போம். ஆனால் திருமாவளவனுடைய நோக்கம் என்ன?
திருமாவளவனுக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிற இங்கே இருக்கிற மக்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்தின் பக்கம் கொண்டு செல்லணும். அதுதான் நோக்கம். வெளிப்படையாக சொல்கிறேன் நான். இல்லைன்னா கடந்த காலத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்போடு அவருக்கு தொடர்பு இருந்துச்சு, அதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய நட்பு அமைப்பாக இருக்கிற எஸ்டிபிஐயோட தொடர்பில் இருக்கிறது, அதை மறுக்க முடியுமா? பயங்கரவாதத்தை செய்யறவன் அல்லது செய்யக்கூடிய ஊக்குவிக்கிறவனோட நேரடி தொடர்பு இருந்தால் அதை பெருமைப்படுத்தக்கூடிய திருமாவளவன் இவர் காஷ்மீரை பற்றி பேசுவதற்கோ இங்குள்ள பாரதத்தின் மக்களை பற்றி பேசுவதற்கோ அருகதையற்றவர். வாக்கு வங்கி அரசியலுக்காக வாயில எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் இனி பாரத மண்ணில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் ஒரு நபர் கூட இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள், வெஸ்ட் பெங்கால் கிடையாது. நான் சொல்றது பங்களாதேஷ். பங்களாதேஷிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, அனுமதி இல்லாமல் தங்கி இருக்கிறார்களோ, அவர்களும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்ற ஒரு துரித நடவடிக்கையை இன்றைக்கு பாரத அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது தேசத்தின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையை தவிர இதுல இந்து இஸ்லாமியர் என்ற பிரிவினைவாதத்தை இந்தி கூட்டணியோ அல்லது மற்ற யார் பேசினாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை. சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், ஒரு கான்ட்ரடிக்ஷன் பார்க்க முடியுது. அதாவது நேற்றுக்கு நீங்கள் சென்னையில் இந்த மாதிரி ஃப்ளாக், அதாவது பாகிஸ்தான் ஃப்ளாகை கொடி எரிக்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள் இஸ்லாமியராக நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்க. ஆனால் கர்நாடகாவில் பார்க்கும்போது ஒரு பாகிஸ்தான் ஃப்ளாகை ரோட்டில் ஒட்டி வைக்கிறாங்க. ஆனால் அதில் இஸ்லாமியர் பெண்கள்லாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஃப்ளாகை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷனே வருதே சார் இந்த இடத்துலையே உங்களுக்குள்ள. இதிலிருந்து நீங்கள் என்ன புரியணும் அப்படின்னா, அந்த மக்கள் மனநிலையை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் நாங்கள் எப்படி இஸ்லாமியர்களை மாற்ற விரும்புகிறோம், இவ்வளவுதான். பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் நம்மீது நம்முடைய அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சென்னையில் என்னுடைய தலைமையில் இஸ்லாமிய மக்களோடு இணைந்து, குறிப்பாக அதில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து அதில் பாகிஸ்தானுடைய கொடியை எரித்து இங்கே இருக்கக்கூடிய பாரதத்தின் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை கடுமையாக எதிர்க்கிறோம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் இதிலிருந்து, இந்த தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு, இந்த தேசத்தின் பண்பாட்டின் கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயத்தை செயல்முறையில் காட்டுறோம். ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியில் அங்குள்ள இஸ்லாமியர்களை எப்படி அவர்கள் மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு செவத்தில் பாகிஸ்தானுடைய அந்த கொடியை ஒட்டி எல்லாரும் அதை அவமரியாதை செய்ய வேண்டும் அப்படின்ற நேரத்தில் அது ஏன் பண்றீங்கன்னு ஒரு 4 பெண்கள் துடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர்களா துடிக்கிறாங்களா? அப்படி அவர்களை மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த பெண்களை, இந்த மான்களை எல்லாம் மாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை நிலையை நாங்கள் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தேசபக்தர்களாக இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று, அவன் அறியாமல் எதிர்ப்பான், ஆனால் அவனுக்கு தேசபக்தி இருக்கும். இன்னொன்று, அவன் அறிந்து கொண்டே எதிர்ப்பான், அவனுக்கு தேசபக்தி இருக்காது. முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்தை மட்டும் கொண்டிருப்பான். அறியாத மக்கள் எதிர்த்தால் அவர்களை நாங்கள் திருத்திடுவோம். அறிந்து கொண்டு ஒருவன் எதிர்த்தால் அவனை அடித்து தான் திருத்தணும். அந்த வேலையும் கூடிய விரைவில் நடக்கும். அடுத்தது இப்போ நம்ம அரசியல் சம்மந்தமாக வந்தோம் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் கேஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எல்லா ஸ்டேட்டுக்கும் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கேஸ்ட் சென்சஸ் எடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வராது? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. வழக்கம் போல் அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. 2006 அன்றைக்கு இருந்த பாரத பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் நாங்கள் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னாரு. சென்செக்ஸ் கொண்டு வருவோம், காஸ்ட் சென்செக்ஸ் கொண்டு வருவோம்னாரு. ஆனால் அந்த கணக்கெடுப்பை எடுக்காமல் சர்வே எடுக்கிறன்றது தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. அது ஏமாத்துவேல், எல்லாருக்கும் தெரியும். எப்படி மத்திய அரசு தான் இந்த காஸ்ட் சென்செக்ஸ் என்கிற சாதிவார கணக்கெடுப்பை எடுக்க முடியும். சில மாநிலங்கள் இங்கே என்ன சொன்னிச்சுன்னா கதை விட்டுச்சு. கர்நாடகா மாதிரி போன்ற மாநிலங்கள்லாம் நாங்களே ஜாதிவாரி எடுப்போம் அப்படின்னு. எடுக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடமே கிடையாது. சர்வே செய்ய முடியுமே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது. ஆனால் மக்களை ஏமாத்தலாங்க. எதுக்கு? வாக்கு வங்கி அரசியல். அதனால் காங்கிரஸ் கடந்த காலத்தில் சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அவர்கள் எடுக்கவே இல்லை, எடுக்கணுன்ற நிலையும் கிடையாது. என்ன சொல்லுவாங்களா, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ ஐயா ஸ்டாலின் பேசுகிற மாதிரி ராகுல் காந்தியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதிவாரி. ஏப்பா நீ 10 வருஷம் இருந்தீங்களே உங்கள் கவர்மெண்ட்டு, ஏன் எடுக்கலை? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது.
சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம். அது எப்போ எடுப்போம்? எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ நம்ம எடுக்க போகிறோமோ அதோடு இணைந்தே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். அன்றைக்கு கொரோனாவுடைய காலகட்டம் எடுக்க முடியல. அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் நாம் அந்த கணக்கெடுப்பு நடக்கும் பொழுது கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும். இப்போ இது எடுத்தனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா, அந்த சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்கிறதா, அந்த சமூகம் கல்வியில பொருளாதார விஷயங்கள்லாம் சரியான பங்களிப்பில் ஈடுபட்டு இருக்கிறதா, இதெல்லாம் பார்ப்பதற்குத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பே தவிர உன் சாதி பெருசா என் சாதி பெருசா, உன் சாதி எவ்வளவு பலம் என் சாதி எவ்வளவு பலம் என்பதற்காக அல்ல. அது தமிழ்நாட்டில் வேணும்னா இங்கே திமுகவுடைய இந்த திராவிட மாடல் என்கிற திருட்டு கூட்டம் இவர்கள் அப்படி ஒரு சாதி ரீதியான முடிவு எடுப்பாங்களே தவிர, மத்திய அரசு எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான ஒரு பட்டியலை தயார் செய்ய வேண்டும். அதில் எந்த சமூகம் பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கான அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சொன்னதை பாஜக அரசு செய்யும். சார், பட் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது அதிமுக கூட்டணி வச்சு போயிட்டு இருக்காங்க சார். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டாலுமே எவ்வளோ பெரிய பலமான கூட்டணி அமைச்சாலுமே 234 தொகுதியில் எங்கள் கூட்டணி ஜெயிச்சு காட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதோடைய கருத்து சார்? சீமான் இதுக்கு ஒரு அழகான பதில் சொல்லுவார் இல்லையா, நீ என்னப்பா பைத்தியம் எது வேணா பேசுவ, நாங்கள் அப்படியான்னு. அதனால் இந்த வசனத்தை நீங்கள் இதுக்கு பொருத்திக்கலாம். அதாவது ஒரு அடிப்படை அறிவாவது வேணுமா இல்லையா? 5 வருஷத்தில் 4 வருஷம் நீங்கள் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. மக்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து சொன்ன வாக்குறுதி மாற்றத்திலிருந்து எல்லாத்தையுமே மக்களுக்கு எதிராக செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்களே, கேட்குறவன் கேனப்பையில இருந்தால் கேப்பையில் நெய் வெடியும்னு. அந்த மாதிரி என்ன தமிழக மக்களை கேனப்பையன் ஐயா ஸ்டாலின் நினச்சிட்டாரா என்ன? அவர் பாட்டுக்கு என்னமோ நாங்கள் 234 தொகுதியும் வந்துருவோம்னா வந்துடுவீங்களா? நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க. திமுக எந்த காலத்திலும் தனிப்பெரும்பான்மையை வந்ததே கிடையாது. கூட்டணி இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. இதுதான் திமுகவுடைய லட்சணம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றும் ஆட்சி அமைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு என்டிஏனுடைய அலையன்ஸில் ஒன்றிணைந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக சொந்த காலில் 11% இருக்கிறது. கூட்டணியோட நாங்களும் ஒரு 18% வென்றிருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் எங்களோடு இணைய போகிறார்கள். இந்த இணைப்போடு சேர்ந்து திமுகவை வீழ்த்த போகிறோம் என்பதை தமிழக மக்களே புரிந்திருக்கும் பொழுது இவர் பூனை கண்ணை மூடிட்டா பூமியே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா. அந்த மாதிரி இவர் இவர் கூட இருக்கிற இந்த ஜிங்சக் ஜால்ராக்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க, போகிற போக்கு பார்த்தா நம்ம ஜெயிச்சிடலான்னு. அதையே இவர் சொல்லுவாரா? அது ரொம்ப பரிதாபகரமாக தான் இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்க்கும் பொழுது. 2026 தேர்தல் வெற்றி பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடைய அந்த கூட்டணிக்கு கிடைக்கும் பொழுது இவர் எதிர்க்கட்சிக்கு கூட தகுதியற்றவர் என்று மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். கடந்த காலத்தில் திமுகவை எதிர்க்கட்சிக்கு தகுதி இல்லாமல் நீ வெளியே போன்னு சொல்லி புறக்கணித்த வரலாறு இருக்கு. அது 2026 மீண்டும் நடக்கும். கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது அதிமுகவோட பாஜக இப்போ கூட்டணியில் இருக்காங்க சார். ஆனால் இப்போ அதிமுகவினர், அதாவது முத்துசாமி அவர்கள் நினைக்கிறேன் சார், அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி இருந்தாலுமே அது அரசாங்கத்தில் அவங்களோட கூட்டணி இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார் அவர். பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் 2 பேருமே தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆட்சி பங்கா இல்லையா, அல்லது எத்தனை தொகுதி, என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேச வேண்டும் என்பதை 2 கட்சியினுடைய தலைவர்கள் முடிவு செய்வார்களே தவிர கீழே உள்ளவர்கள் நீங்கள் தவறாக எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப நாங்கள் கட்டுப்பட்டு எங்களுடைய கட்சியினுடைய பணிகள் திமுகவுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு அரசியல் என்பதில் ரொம்ப தீவிரமாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில பேர் இப்படி பேசினா அதை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி செய்ய வேண்டிய விதத்தில் சரி செய்வார். அதில் பெருசாக இப்போ நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், உங்கள் கருத்துக்களை அற்புதமாக பகிர்ந்ததற்கு, இளைய பாரத நேயர்களோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.